இந்தியா பாகிஸ்தான் ரைவல்ரிலாம் இப்ப இல்ல பிரதர். பாகிஸ்தான் டீமுங்க ஒரு இதாயிருச்சு. பழைய பழைய பிஸ்டல் பழைய பன்னீர்செல்வம் மாதிரி இல்ல அவங்க. அப்படின்ட்டீங்க. இந்தியன் 1 இருந்தது, ஆமா. இப்ப இந்தியன் 2 ஆயிருச்சா? ஸ்ரீலங்கா மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு இந்தியன் 3 இதுக்கெல்லாம் ஏன்டா இந்தியன் 3 இந்தியன் 2 ஆயிருச்சு. ஓட்டுறீங்க? இந்தியன் 3 ஆயிருச்சு. இந்தியன் 3 ஆயிருச்சா? இந்தியன் 2 கூட எல்லாத்துக்கும் இன்னும் பரவாயில்ல. ஏன்டா ஓட்டுறீங்க? இந்தியன் சொன்னதே நீதான்டா. ஆ, சரி. அதான் இப்போ அதான் சொல்றேன், 90ஸ்லாம் வந்து கொஞ்சம் பயமா இருக்கும். பாகிஸ்தானோட விளையாடுறோம் அப்படின்னாலே சரி முன்னாடி போச்சு. வந்து சேனாதிபதியா இருந்தவரு இப்ப வந்து அரவிந்தனா, அது என்னது சோசியல் மீடியா. ஏன்னா சரி வாசிமுக்ரம் போட்டா டெண்டுல்கர் அவுட் ஆகாம இருக்கணும், நிறைய விஷயம் யோசிச்சுட்டே இருப்போம். வக்கார் யூனிஸ் இருப்பாரு, சோயிப் அக்தர் இருந்தாரு. ரொம்ப பெர்ஃபார்ம் பண்ணது கிடையாது டெஸ்ட் மேட்ச்ல. வந்து இந்தியா அதோட நீ சொன்னியடா அன்னைக்கு அக்யூப் ஜாவித், நீ தானே அன்னைக்கு சொன்ன அக்யூப் ஜாவித் நல்லா போடுவார் ஆக்சுவலா. சக்லின் முஸ்டாக் இருந்தாரு. பிளஸ் பேட்டிங்ல சயித் அன்வர் யூசுவலா இந்தியாவோட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. 2003 வேர்ல்டு கப் அப்ப கூட கொஞ்சம் ரொம்ப க்ளோஸா தான் இருக்கும். அந்த செஞ்சுரியன் மேட்ச் டெண்டுல்கர் அடிப்பாரு, ஷோயப் அக்தர் பால்லாம் 6. அப்ப கூட ரைவல்ரி பயங்கரமா தான். தமிழ் எக்ஸாம் 12th ஸ்டாண்டர்டு. ஆனா இப்ப வந்து ஸோ அதுக்கப்புறம் அப்படியே இதாயிருச்சு. அந்த 2011 வேர்ல்ட் கப்லயும் கொஞ்சம் நிறைய ஈஸியா தான் ஜெயிச்சாங்க. 2007 வேர்ல்ட் கப்பு கொஞ்சம் கன்னா இருந்துச்சு, அந்த ஜோனஸ்பர்க் ஃபைனலு. பட் இப்பெல்லாம் வந்து ரைவல்ரியே கிடையாது அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. 17ல கூட ரைவல்ரி இல்லன்னு தான் நினைச்சேன் சாம்பியன்ஸ் ட்ரோஃபில. ஆனா கடைசியா ஜெயிச்சிட்டாங்க. அதான் கடைசியா அவங்க பெரியசா ஜெயிச்சது வந்து அந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஃபைனல் தான் நினைக்கிறேன்.